முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய 2024 நடக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஃபாரஸ்ட் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அதாவது எஸ்ஐ எக்ஸாம் எல்லாமே பார்த்தினாக்க ஒரே மாத சிலபஸ் தான். நம்ம அந்த சிலபஸ் வைஸ் கொஷின் பார்த்துட்ருக்கோம். 30 டெஸ்ட் அதாவது 30வது டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்து முடிச்சது முகலாயர்கள் வந்து பார்த்து முடிச்சிருப்போம். ஜிகே வந்து முகலாயர்கள் பார்த்து முடிச்சிருப்போம். தமிழ் ஓரெழுத்து ஒரு மொழி அதாவது டிஎன்பிசி எக்ஸாமில் ஒரு கொஷின் இது இல்லாத கொஷினே கிடையாது. ஓரெழுத்து ஒரு மொழி இல்லாத கொஷினே வந்து கிடையாது. 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஷின் 2 கொஷின் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2022 டிஎன்பிசி குரூப் 4ல் 2 கொஷின் கேட்டிருப்பாங்க. எந்த வருஷம் எடுத்தாலையும் மெயின் எக்ஸாமில் கண்டிப்பாக தமிழ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கொஷின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழில் சொல் என்பதற்கு என்ன பொருள்? தமிழில் சொல் என்பதற்கு என்ன பொருள்? சொல் என்பதற்கு நெல் என்று பொருள். நெல் என்று பொருள். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை என்பது யாருடைய கூற்று? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை என்பது யாருடைய கூற்று? தொல்காப்பியர். நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார்? நெட்டெழுத்து ஏழே நெட்டெழுத்து ஆ இ இருக்கு இல்லையா, அதில் ஆ இ இ உ ஏ ஓ ஔ ஐ இது வந்து நெட்டெழுத்துக்கள். இதுதான் வந்து நெட்டெழுத்துக்கள். இந்த 7 நெட்டெழுத்து தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து சொல்லி வச்சிருப்பார். இந்த 7 தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து சொல்லி வச்சிருப்பார். குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று பொருள் சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்று கூறியவர் யார்? அதாவது குற்றெழுத்துனாக்க அடுத்து இருக்கக்கூடியது அந்த உயிரெழுத்தில் 12ல் 7 வந்து நெட்டெழுத்து, மீதி 5 வந்து பார்த்தீங்கன்னா குற்றெழுத்து. மீதி 5 பார்த்தீங்கன்னா குற்றெழுத்து ஆ இ உ ஏ ஓ இது 5 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மொழி நிறைவு இல்லையே இலவே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உண்டு என நன்னூலார் கூறுகிறார். எத்தனை உண்டு என்று நன்னூலார் யார் சொல்கிறதுனாக்கா நன்னூலார் வந்து சொல்கிறார் அப்படின்னு கேட்டாக்கா 42 ஓரெழுத்து ஒரு மொழி வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது தொல்காப்பியர் அந்த 7 தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழின்றாரு. ஆனால் நன்னூலார் வந்து 42 ஓரெழுத்து மொழி வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் எது? ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்து எது அப்படின்னு கேட்டாக்க நோ தூ. குறில் எழுத்து இந்த 2 மட்டும்தான் குறில் எழுத்து, மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்து தான் இருக்கும். இந்த குறில் எழுத்து 2 எதுனாக்க நோ தூ மட்டும்தான் வந்து குறில் எழுத்து. ஓரெழுத்து ஒரு மொழியில் 40 நெட்டெழுத்துக்கள், 2 குற்றெழுத்துக்கள், நோ தூ மட்டும். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள உயிரெழுத்துக்கள் எத்தனை? ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள உயிரெழுத்துக்கள் எத்தனை? அவ்வ தவிர மீதி இருக்கக்கூடிய 6 நெட்டெழுத்துக்கள், மொத்தம் 7 நெட்டெழுத்துக்கள் எழுதணும் இல்லையா, அதில் வந்து அவ்வ தவிர மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து 6 எழுத்துக்கள் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள மகர வரிசை மா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? மகர வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குதுன்னு கேட்டாக்க 6 வந்து இருக்குது. எல்லாமே வந்து நெடில் எழுத்துக்கள் தான் இருக்கும். எல்லாமே வந்து நெடில் எழுத்துக்கள் தான் இருக்கும். மா, அடுத்து எனக்கு மீ, மு, மே, மை, மோ இந்த 6 எழுத்துக்கள் எனக்கு இருக்கும். இந்த 6 எழுத்துக்கள் வந்து தான் மகர வரிசையில் வந்து இருக்கும். நெட்டெழுத்துக்கள் இதெல்லாம் வந்து நெட்டெழுத்துக்கள். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள தகர வரிசையில் தா வரிசையில் என்னெல்லாம் வருது? தகர வரிசையில் எத்தனை இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா 5 வந்து இருக்குது. தகர வரிசையில் 5 வந்து இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நெட்டெழுத்து தான். தா, தி, து, தே, தை. இதில் வந்து தூ வந்து வரும். இது தூ வந்து வரும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா குறில் எழுத்து. அது வந்து குறில் எழுத்து, நெடில் எழுத்தே கிடையாது. நெடில் எழுத்து இந்த தூ வந்து வரும். இந்த தூ வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். இது வந்து 5 இருக்கும் தகர வரிசையில். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள அகர வரிசையின் எண்ணிக்கை எத்தனை? சரி, இது வந்து பகர வரிசை வரணும். சரி, பகர வரிசை. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள பகர வரிசையில் எண்ணிக்கை இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 5 இருக்கும். இதுவும் வந்து 5 இருக்கும். பா,
பூ, பே, பை, போ. இந்த 5 எனக்கு பகர வரிசையில் இருக்கக்கூடியது. பகர வரிசையில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிக்கள். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள நகர வரிசை நா வரிசையில் என்னெல்லாம் இருக்குது? நா வரிசையில் எத்தனை இருக்குது? நா வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் 5 இருக்கும். நா வரிசையில் 5 இருக்கும். நெட்டு எழுத்துக்கள் தான். நா, நீ, நே, நை, நோ. இந்த 5 பார்த்தீங்கன்னாக்கா நெட்டெழுத்துக்கள் நா வரிசையில் இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள ககர வரிசை. ககர வரிசை கா வரிசையில் எத்தனை இருக்குது? கா வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா 4 இருக்கும். 4 இருக்கும். கா, கு. நல்லா பாருங்கள், இதுவும் நெட்டெழுத்து தான். எல்லாமே நெட்டெழுத்து தான். கை, கோ. இந்த 4 இருக்கும். கா வரிசையில் இந்த 4 இருக்கும். பி ஆப்ஷன் சரி. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள சகர வரிசை எழுத்துக்களின் எண்ணிக்கை. சகர வரிசை சா வரிசையில் எத்தனை இருக்குது? சா வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் 4 இருக்குது. சா, சி, சே, சோ. இந்த 4 இருக்கும். இந்த 4 நெட்டெழுத்துக்கள் இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள வகர வரிசை வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்றாக்கா அதுவும் 4 இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 4 இருக்கும். வா, வி, உ, சாரி உ கிடையாது. சரி, வி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வை. அடுத்தது வவ். இந்த 4 இருக்கும். இந்த 4 இருக்கும். அடுத்தது இருக்கின்ற வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழி இடம்பெற்றுள்ள எழுத்து எது? இதில் எது யா வரிசையில்? யா வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழி இடம்பெற்றுள்ள எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. யா வரிசையில். யா வரிசையில் அதாவது எகர வரிசையில். எகர வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா யா மட்டும்தான் இருக்கும். நெடில் எழுத்து யா மட்டும்தான் அமைஞ்சிருக்கும் எகர வரிசையில். காட்டு பசுவுக்கு என்ன பெயர் உண்டு? காட்டு பசுவுக்கு என்ன பெயர் உண்டு? ஆமா. அதுக்கு பேர் ஆ, மா அப்படின்னு இருக்கும். விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னாக்கா மா. மானாக்கா விலங்கை குறிக்கும். ஏய் என்பதன் பொருள் என்ன? ஏய் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாக்கா சேர். அதாவது ஏய்னாக்கா ஒருத்தர் நம்ம அதட்டுறோம், மிரட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அர்த்தம் கிடையாது. ஏய்னாக்கா இது தமிழ் அர்த்தம் என்னென்னு கேட்டாக்கா ஒன்று சேர், பொறுத்து, அதாவது பொருந்து, ஒன்றோடு ஒன்று பொருந்து, என்னோட கூடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏயோடைய அர்த்தங்கள். ஏயோடைய அர்த்தங்கள் இருக்கும். அனைத்துமே சரி. அம்பை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல். அம்பை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா ஏ. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவனை எவ்வாறு அழைப்பார்? எவ்வாறு அழைப்பார்? ஏவலன். ஏவலன். அம்பு விடும் கலையை எவ்வாறு அழைப்பார்? அம்பு விடும் கலையை எவ்வாறு அழைப்பார்? ஏகலை. கலை. அதான் ஏனாக்கா அம்பு. அம்பு விடும் கலை கலை. அம்பு விடுதல் வல்லவனை எவ்வாறு அழைத்தனர்? அம்பு விடுதல் வல்லவனை எவ்வாறு அழைத்தனர்? கலைவன். கலைவன். ஏனாக்கா அம்பு, அந்த கலையில் வல்லவன், கலைவன். முள்ளம்பன்றியின் பழம்பெயர் என்ன? முள்ளம்பன்றியின் பழம்பெயர் பார்த்தீங்கன்னாக்கா பன்றி. பன்றி. இந்த வேறு, இந்த வேறு. அதுக்கு தான் டிஃப்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? செந்தமிழ் அந்தனார் என்று அழைக்கப்படுபவர் யார்? செந்தமிழ் அந்தனார் என்று அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். அதாவது தனித்தமிழ் இயக்கம். நல்லா பாருங்கள், தனித்தமிழ் இயக்கம். மறைமலை அடிகள் நினச்சிட போகிறீங்க. மறைமலை அடிகள் நினச்சிட போகிறீங்க. ரா இளங்குமரனார். தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் ரா இளங்குமரனார். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகம் அமைத்தவர் யார்? ரா இளங்குமரனார் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் பார்க்க திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகத்தையும் அமைச்சிருப்பார். தமிழின் தனிப்பெரும் சிறப்பு. தமிழின் தனிப்பெரும் சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ரா இளங்குமரனார். நன்னூல் எனும் இலக்கண நூல் எழுதியவர் யார்? நன்னூல் எனும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? பவணந்தி முனிவர். நன்னூல் எனும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். பொறுத்துக. இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் 42 ஓரெழுத்து மொழிகள் வந்திருக்கும். அது பொறுத்துக டைப்பில் அப்படியே எடுத்திருப்பேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓரெழுத்து ஒரு மொழி இல்லாத டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே கிடையாது. புரியுதுங்களா?
கண்டிப்பாக ஒரு எழுத்து ஒரு மொழி கண்டிப்பாக கேட்பாங்க. 1.5 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுங்கன்னா போதும். ரொம்ப ஈஸி சிம்பிள் கொஷின்ஸ் இதெல்லாம். ஆ அப்படின்னு கேட்டாக்க பசு, ஆமான்னு கேட்டாக்க காட்டு பசு. ஆனா பசு, ஆமானா காட்டு பசு. அடுத்தது ஈனாக்க பறக்கமையில் கொடு, ஒருத்தருக்கு வந்து கொடுன்னு சொல்லக்கூடியது தான். அடுத்தது ஊ அப்படின்னு கேட்டாக்க இறைச்சி, அப்படின்னு கேட்டாக்க இறைச்சின்னு வரும். ஏனாக்க அன்பு, ஏனாக்க அம்புன்னு சொல்லி வரும். அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் 3142. சரி, 3142 வந்து வரணும். 3142 என்பது சரியான ஆன்சர். இது வந்து தப்பாக கொடுத்துருக்கேன், சாரி. அடுத்தது பொறுத்துக, அதே தான். ஐ அப்படின்னு கேட்டாக்க தலைவன், ஐனாக்க தலைவன். ஓ அப்படின்னு கேட்டாக்க ஒழுக்கம், அப்படின்னு கேட்டாக்க ஒழுக்கம். சரி, ஓனாக்க மதகு நீர் தாங்கும் பலகை, மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்து கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சோலை, சோலை. கூ அப்படின்னு கேட்டாக்க ஒழுக்கம், கூனாக்க பூமி, அப்படின்னு கேட்டாக்க பூமி, அப்படின்னாக்க பூமின்னு வரும். கைனாக்க ஒழுக்கம், ஒழுக்கம் சொல்லி வரும். 34152 சரியான ஆன்சர். அடுத்து பொறுத்துக, கோ அப்படின்னாக்க அரசன், கோனாக்க அரசன். சா அப்படின்னாக்க இறந்து போ, சாதல், இறந்து போன்னு சொல்லுவாங்க இல்லையா. சி அப்படின்னாக்க இகழ்ச்சி. இது வந்து ஈஸியாக இருக்கும், அதனால ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருப்பேன். சே அப்படின்னு கேட்டாக்க உயர்வு. ஸோ அப்படின்னு கேட்டாக்க மதில். 1 2 3 4 5 வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்குது. அடுத்தது தா அப்படின்னு கேட்டாக்க கொடு, அப்படின்னு கேட்டாக்க கொடுன்னு வரும். தீ அப்படின்னு கேட்டாக்க நெருப்பு நல்லாவே தீரும். இந்த தூக்கு என்னன்னு பாருங்கள். இந்த தூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூய்மை. இந்த தூ அதாவது குரில் தூ வந்து வருது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூய்மைன்னு சொல்லி வரும். தே அப்படின்னு கேட்டாக்க கடவுள், அப்படின்னு கேட்டாக்க கடவுள். ரிவர்ஸில் வந்து இருக்குது. அப்போது 33 ஆப்ஷன் எனக்கு ரிவர்ஸ் இருக்குது. 4 3 2 1. நான் அப்படின்னு கேட்டாக்க நாவு, அப்படின்னு கேட்டாக்க நாவுன்னு வரும். நீன்னு கேட்டாக்க முன்னிலை ஒருமை வரும். நே அப்படின்னு கேட்டாக்க அன்பு, அப்படின்னு கேட்டாக்க நேசி அப்படின்றாங்க இல்லையா, அன்பு. அடுத்தது நை அப்படின்னு கேட்டாக்க இழிவு. நோ அப்படின்னு கேட்டாக்க வறுமை, அப்படின்னு கேட்டாக்க வறுமை. 3 4 1 2 5 என்பது சரியான ஆன்சர். அடுத்தது பொறுத்துக, பா அப்படின்னு கேட்டிங்கனாக்க பாடல், பானாக்க பாடல். பூனாக்க மலர். பே அப்படின்னு கேட்டிங்கனாக்க மேகம், அப்படின்னாக்க மேகம். பை அப்படின்னு கேட்டாக்க இளமை, அப்படின்னு கேட்டால் இளமை. போ அப்படின்னாக்க செல், அப்படின்னாக்க செல். 1 2 3 4 5 வந்து சரியாக இருக்குது. அடுத்தது பொறுத்துக, மா அப்படின்னாக்க விலங்கும் சொல்லலாம், மாமரம் அப்படின்னு சொல்லலாம். விலங்கும் வந்து சொல்லலாம், மா அப்படின்னு கேட்டாக்க விலங்குகள் வந்து சொல்லலாம், மாமரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மீ அப்படின்னு கேட்டிங்கனாக்க வான், வான். அடுத்தது மூ அப்படின்னு கேட்டிங்கனாக்க மூப்பு, மூனாக்க மூப்பு. மே அப்படின்னு கேட்டாக்க அன்பு. மீனை வந்து நம்ம நே வந்து பார்த்துருப்போம், அதாவது நேசினாலேயும் அன்பு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நே, இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா அன்பு தான் வந்துடும், அன்பு தான் வந்து வரும். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 36வது கொஷின் 4 3 2 1 ரிவர்ஸில் வந்துருக்கு. அடுத்தது பொறுத்துக, மோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முகத்தால், மோந்து பார்த்தன்னு சொல்கிறாங்க இல்லையா, முகத்தால். யா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அகலம், அப்படின்னாக்க அகலம். வா அப்படின்னு கேட்டாக்க அழைத்தல், அப்படின்னு கேட்டாக்க அழைத்தல். வி வந்து மலர், வந்து மலர். அப்போ 2 4 1 3 வந்து சரியான ஆன்சர். அடுத்தது 38வது கொஷின், வை அப்படின்னு கேட்டாக்க புல், வைனாக்க புல். வவ் அப்படின்னு கேட்டாக்க கவர், அப்படின்னு கேட்டாக்க கவர். நோய் அப்படின்னு கேட்டாக்க நோய் அல்லது துன்பம், சொல்லி சொல்லலாம். இந்த தூக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன், அதாவது இந்த தூக்கு வந்து ஒன். அது இந்த தூக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூய்மை. குரில் தூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் சாப்பிடு. இந்த ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா தூய்மைன்னு சொல்லி வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, 38 கொஷின். ஒரு எழுத்து ஒரு மொழிக்கள் வந்து முடிஞ்சிச்சு. இந்த ஒரு எழுத்து ஒரு மொழி ரொம்ப ஈஸியானது. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக வந்துடும். தேங்க்யூ.